ஹலோ கைஸ், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 ஜூன் 2026 அன்றைக்கி நம்ம கோல்டில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி 1:3 டார்கெட் டன் ஆகிட்டோம். ஸோ இதில் நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி எப்படி நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எடுத்தோங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ப்ளஸ் அதில் எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ப்ராப்பராக நம்ம பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் எல்லாமே தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைசிங் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட சிஎஃப்டி பர்சனல் சார்ட் குரூப்பில் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர், ஓகே, நம்ம என்ட்ரி அனலைஸ் பண்ணி பிஃபோர் சார்ட் கொடுத்தது என்ட்ரி டிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1:2 டார்கெட் வந்து ரீச் ஆனது. ஸோ அந்த ஒரு இமேஜ் இது. ஸோ அடுத்த ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:3 டார்கெட் டன் ஆனது ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 டார்கெட்லேயே என்ன பண்ணுவேன்னா நான் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே. ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வீக்லியிலேருந்து தான் வரணும். ஸோ அது மாதிரி நான் வீக்லியிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம டீப்பராக வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கு கரெக்டாக. ஸோ அதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிட்டு அதுக்கான நேமும் நான் கொடுத்துக்கிறேன், பிஓஎஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இப்போது லோ அண்ட் ஹையை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் லோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹை அப்படின்னா இப்போ நமக்கு ரீசனாக இருக்கிறது இந்த லோவும் இந்த ஹையும் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் இப்போ எதில் இருக்குன்னா நமக்கு கரண்ட்லி ஒரு டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்குது, அதாவது ஒரு பை ஜோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீசனாக இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ் கைஸ். ஓகே. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம் தாராளமாக. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பை சைடு தான் இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல நமக்கு ஸ்வீப் ஆகிட்டு பை சைட் போகிற டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா பை சைடே பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளோட அனலைசிங் போக போக என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு செல் என்ட்ரியாக மாறும். அது எப்படிங்கிறது கரெக்டாக யூனிப்பாக பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இங்கே எனக்கு கிடைச்சது எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வேறு ஏதாச்சும் எஸ்எம்டி இருக்கான்னு இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ இதுக்கான கோரிலேட்டட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டாக. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்எம்டி அப்படிங்கிறது பெருசாக வந்துட்டு இந்த பிளேஸில் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கோல்டில் வந்து ஸ்வீப் ஆகிருக்கு, எனக்கு சில்வரில் ஸ்வீப் ஆகலை. ஓகேவா? ஆக்சுவலி ஸோ வேணால் இங்கே செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். சில்வரோட சார்ட் தான் கீழே வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்வீப் ஆகலை, எனக்கு இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் இது நம்ம எஸ்எம்டியாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. எஸ். ஓகே கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு டே சார்ட்டை நான் இங்கேருந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ பை சைடு நம்ம டார்கெட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஸோ நல்லா கன்சாலிடேட்டாக மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ நமக்கு எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, இங்கே மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம டார்கெட் ரீச் பண்ண மாதிரினா ஸோ நமக்கு வந்து இதை ரீச் பண்ணாலே போதுமானது மார்க்கெட். ஓகேவா? பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் பார்க்கணும், இம்பார்ட்டன்ட். ஸோ டே டைம் ஃப்ரேம் நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதில் நமக்கு எஸ்எம்டிங்க கொடுத்து இருந்தாலுமே ஸோ மார்க்கெட் வந்து எடுத்தோன்னே பை சைடு போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ரீசன் பாருங்கள், டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன எப்படி இருக்கான். ஸோ செல் சைடுக்கு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வந்திருக்கான். ஸோ புரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு பிஒய்ஸ் கொடுத்துருக்கான் மார்க்கெட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ டு ஹை கிரியேட் பண்ணி இங்கே நமக்கு ஒரு பிஒய்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். தெரியுதுங்களா? எஸ். ஸோ இதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற நமக்கு எது டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை. ஓகே. ஸோ லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லோ. சரிங்களா? இப்போ இதுக்கு தான் நம்ம டீலிங் ரேஞ்ச் ஆக்சுவலி போட்டு பார்க்கணும், இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபிபோனாச்சி 2ல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹை டு லோ போடுறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோல்டன் ரேஷியோ அந்த 0.6 to 0.7 நம்ம கோல்டன் ரேஷியோ நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அதுலேயே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன்னா டேப் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ ஹைலைட் பண்ணுற பாருங்கள்.
ஸோ டேப் ஆகிருக்கான். சேம் பிளேஸாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எஃப்இஜியுமே மார்க்கெட்டில் இருக்குது, தெரியுதா? ஸோ டேவோட எஃப்இஜி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஆல்ரெடி டேப் பண்ணியிருக்கான். எஸ், ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபிபோனாச்சியை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு செல் சைடு தான் இன்றைக்கான பை சைடு. அதாவது ஓவராலாக மார்க்கெட் இப்போது போக வேண்டியது நமக்கு பை சைடு போகணும். பட் நம்ம இன்றைக்கி எடுக்க வேண்டிய பயாஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா செல் சைடு பயாஸ் தான் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போது நம்ம டார்கெட் மேபி ரீச் ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படின்னா இது வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், செல் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதையுமே நான் நோட் பண்ணி வைக்கிறேன். எல்ஸ் இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் ஸ்டாப்பாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், ஸோ வேறு என்னென்னா இங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஸோ டீலிங் ரேஞ்ச் பார்த்தாச்சு, பிஓஎஸ் எடுத்துட்டோம். ஸோ ப்ராப்பராக இந்த கோல்டன் ஜோனில் மார்க்கெட் டேப் பண்ணியிருந்தால் எஃப்இஜி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் ஸ்டாப் எல்லாமே மார்க் பண்ணி வச்சு நீட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு ஏதாச்சும் மார்க் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம 4 hour டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் ஆகலாம் இப்போது. எஸ் கைஸ், இப்போ நான் 4 hour டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதிலேருந்து பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு டைரக்ஷனை பிக் பண்ணிட்டோம், அதனால் நம்ம திரும்ப ப்ரீவியஸ் இருக்கிற சார்ட்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஸோ நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போவாங்க பின்னாடி எல்லாமே. ஸோ இப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இங்கே பிஓஎஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணி இங்கே ஒரு டீலிங் ரேஞ்ச் எடுத்து நான் ஒரு ஜோனை மார்க் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு கீ லெவலில் மார்க் பண்ணிட்டேன் டே டைம் ஃப்ரேமில். கரெக்டாக? ஸோ நம்ம அதுலேருந்து பார்த்தா போதும். ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கை டேப் பண்ணிட்டு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். பட் இது எஃப்இஜியில் டேப் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு அக்குமுலேஷன். கரெக்டாக? இது வந்து ஏஎம்டி ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் கொடுத்துருக்கு ஏஎம்டி ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ டேரக்ஷனுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ நமக்கு இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சாலிடேட்டை மார்க்கெட் அழகாக ஸ்வீப் பண்ணிட்டு டேரக்ஷன் கொடுத்துட்டான். ஸோ இந்த பிளேஸில் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இதெல்லாமே. ஓகேவா? எம்எஸ்எஸ் மார்க்கெட் கொடுத்துட்டான், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், இப்போது நம்ம இங்கே ஒரு டீலிங் ரேஞ்சை நம்ம எடுக்கிறோம். ஸோ டீலிங் ரேஞ்ச் மீன்ஸ் அந்த ஃபிபோனாச்சி எடுத்து இந்த ஹை டு இந்த லோ. இப்போ நமக்கு இதுதானே ஹை டு லோ. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ கோல்டன் ஜோனில் இப்போயும் மார்க்கெட் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, கோல்டன் ஜோனில் தான் இருக்குது. 0.6 to 0.7 தான் மார்க்கெட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ சேம் டைம் இது பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் பிளாக்லேயும் மார்க்கெட் மிடிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ புரியுதா? இங்கே பிரேக்கர் பிளாக்கை நம்ம எதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த பிளாக் லேயர். ஸோ பிரேக்கர் பிளாக்லேயும் மார்க்கெட் மிடிகேட் பண்ணியிருக்கான். ஸோ நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது 4 hourலேயுமே. ஓகேவா? இப்போ தாராளமாக நம்ம செல் சைட் பார்க்கலாம். இங்கே வேறு ஏதாவது எஸ்எம்டி இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எஸ்எம்டி மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு இதுலேயும் சில்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டான். அதனால் நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்னு எடுத்துக்கலாம், இல்லை டர்ட்டில் சோப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எஸ் கைஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கேருந்து 4 hourலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே மார்க் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து பார்த்தா போதும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 50 minutes டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணுறேன். பிகாஸ் இங்கே எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே மார்க்கெட் டேப் ஆகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? பட் நமக்கு 50 minutesலேயும் ஒரு ரிஜெக்ஷன் வேணும். 50 minutes இல்லைனா 30 minutes. ஸோ நான் இப்போ 50 minutes சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது திரும்ப பின்னாடி போயிட்டுலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டாக? ஸோ நம்ம எதுலேருந்து விட்டுருக்கோமோ அதுலேருந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இது வரைக்கும் தான் அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது மார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போது. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், நமக்கு மேலே ஒரு டர்ட்டில் சூப் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டு. ஸோ இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் எஸ்எம்டி வந்து கிடச்சிருக்கான்னு பார்க்குறோம். எஸ், ஸோ நல்ல ஒரு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், சில்வரில் நமக்கு என்ன பண்ணல, இந்த ஹையை ஸ்வீப் பண்ணல. சாரி கைஸ்.
சில்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையை வந்து ஸ்வீப் பண்ணேன். பட் கோல்டில் வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணிட்டான். கரெக்ட் தெரியுதுங்க இந்த இடத்துல, ஸ்வீப் பண்ணிட்டான். அதனால் இது நம்ம எஸ்எம்டின்னு எடுத்துக்கிறோம். எஸ், ஓகே. ஸோ எஸ்எம்டி நல்லா ப்ராப்பராக இருக்குது. இங்கே ஏஎம்டி ப்ராசஸ் நமக்கு ப்ராப்பராக கிடச்சிருக்கு. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே இருக்க ரீசனாக இருக்க லோவையும் மார்க்கெட் உடச்சிருக்கான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சிஎஸ்டியாக இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகேவா, சிஐஎஸ்டி. ஸோ சிஎஸ்டினா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ ஆக்சுவலி மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இப்போ நான் ரீப்ளே மோட்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எஸ். ஸோ நான் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டு இப்படி தான் இருந்தேன். ஓகேவா, ஏன்னா இது ப்ரெசென்ட் மார்க்கெட் கிடையாது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. நான் ப்ரெசென்ட்டாக எடுத்த ஒரு என்ட்ரிக்கு நடந்து முடிஞ்ச ஒரு சார்ட்டில் நான் உங்களுக்கு ரீப்ளே மோடில் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல சிஎஸ்டி கிடச்சிருச்சு. கரெக்டாக சிஎஸ்டி கிடச்சிருச்சு, மார்க்கெட் இதுலேயும் டேப் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் நமக்கு இங்கே ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு எஃப்இஜி இருக்கும், 50 மினிட்ல ஒரு எஃப்இஜி இருக்கான். ஸோ இதையும் டேப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் எஃப்இஜின்னு அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். எஸ்கே. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட்டிங் இங்கேருந்து நமக்கு என்ன பண்ணணும், 5 மினிட்ல ரிஜெக்ஷன் தரணும். இல்லை அப்படின்னா 50 மினிட் எஃப்இஜியை டேப் பண்ணிவிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் தரணும், லைக் இப்படி. ஸோ இப்போ டேப் ஆகிட்டு ஆல்ரெடி சிஎஸ்டியாக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரிஜெக்ஷன் இப்படி கொடுக்கலாம். ஓகேவா. இல்லை அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த 50 மினிட்ஸ் எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி நமக்கு டார்கெட் போவோம். ஸோ இது எல்லாமே லாயர் டைம் ஃப்ரேமில் நடக்கும். ஓகேவா. ஸோ நம்ம இது வரைக்கும் இங்கே பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இது எதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறோம் அப்படிங்கிறது நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிடும். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எஸ், இப்போ 5 மினிட்ஸ் வந்துட்டேன். எஸ். ஸோ இங்கே பாருங்கள் 50 மினிட்ஸோட எஃப்இஜி இருக்குது. ஸோ நம்ம சிஎஸ்டிலேருந்து ரிஜெக்ஷன் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை மார்க்கெட் உடைக்கணும். அப்போனா தான் நம்ம என்ட்ரி வந்து பார்க்கணும், அது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், இங்கே பாருங்கள் நமக்கு எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இங்கே கிடைக்கல. ஸோ என்ட்ரி எடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சிஎஸ்டி நமக்கு டேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் மேலே வச்சு இருந்தீங்க அப்படின்னா என்னத்துக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கும். ஆனால் தான் நமக்கு என்ன தான் நமக்கு கீ லெவல் ஹை டைம் ஃப்ரேமில் பார்த்து மார்க் பண்ணாலுமே லாயர் டைம் ஃப்ரேமில் ஒரு ரிஜெக்ஷன் பார்த்து போகிறது பெட்டர். ஓகேவா. ஸோ 5 மினிட் மேக்ஸிமம் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ எனக்கு இங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கல, அதனால் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த 50 மினிட்ஸ் எஃப்இஜே மார்க்கெட் டேப் பண்ணிட்டானா, ஓகே. ஸோ இதை நான் சைடில் தள்ளிக்கிறேன், டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே ப்ரோஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பர் செட்டப் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் அதை டேப் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நம்ம எடுக்கணும். இங்கே நமக்கு என்ன ரிஜெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டு இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேவா. 5 மினிட்ல மார்க்கெட் ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த எஃப்இஜி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்வெர்ஸ் எஃப்இஜியை மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா. எஸ் கேஸ். ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள் நமக்கு ப்ராப்பராக வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எஃப்இஜியை க்ளோஸ் வச்சிட்டான். தெரியுதுங்களா. எஸ். ஸோ நமக்கு இங்கேயுமே ஒரு எஸ்எம்டி மார்க்கெட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அதையுமே பார்க்கலாம். எஸ், இது எஸ்எம்டியில் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டர்ட்டில் சூப் கொடுத்துருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு 5 மினிட்டில் ஒரு ஐஎஃப்இஜி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ரிஜெக்ஷன் கிடச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இப்போது செல் என்ட்ரி தாராளமாக போகலாம். 50 மினிட்ஸோட எஃப்இஜி டேப் ஆச்சு. எங்கேருந்து ரிஜெக்ஷனுக்கு 5 மினிட்ல பார்த்தோம். இதில் வந்து நமக்கு ஐஎஃப்இஜி வந்து கிடச்சிது. இதில் நம்மளோட என்ட்ரி போய்க்கலாம் இப்போது. ஓகே. ஸோ ஜஸ்ட் சார்ட்டை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ரைட்டாக. எஸ் கைஸ். இப்போது பொசிஷன் ஆட் பண்ணுறேன். என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஃப்இஜியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு.
ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ. ஓகே, ஸோ நான் 1500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய என்ட்ரிக்கு. ஸோ நான் சார்ட்லேயும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் குரூப்பில் ஸோ நேர் வந்து பாருங்கள் XAUSD SL 1500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ சேம் செட்டப் தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ தெரியுதா? சேம் செட்டப் தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு. எஸ். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1:3 RR டார்கெட் வைக்கணும். எஸ். ஸோ 1:3 நான் வச்சிட்டேன். ஸோ இப்போ பார்ப்போம் என்ட்ரி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டெய்லி அப்டேட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது பப்ளிக் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அதில் டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் நான் போட்டுருவேன். அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஓகே, ஸோ அவ்வளோ கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நமக்கு கிளியராக அடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் என்னோடய பொசிஷன் க்ளோஸ் பண்ணது எந்த இடத்துல அப்படின்னா நான் இந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு 1:2 RR டார்கெட் போதுமானது. அதனால் நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபியூச்சர்ஸில் நான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தேன். அதில் ஒரு $1000 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எடுங்க. ஸோ ரேண்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே 5 மினிட்ஸில் போய்ட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுலாம் செட் ஆகாது. ஓகே, ஏன்னா நிறையா ஃபேக் ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ ப்ராப்பர் அனாலிசிங்ஸ் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம் வந்து என்ட்ரி எடுக்கிறத உங்களோட பழக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட்டில் இது பண்ண முடியும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். பட் இந்த என்ட்ரி நான் ரியல் என்ட்ரியை நான் எடுத்தேன். ஸோ நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இதுக்கான டைம் கொடுத்துருக்கேன் மார்க்கெட்டில். அதனால் நான் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எடுக்க முடியாதனால. ஓகேங்களா? ஸோ நீங்களும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்னது அப்படியே ரேண்டமாக எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களோட ஓன் ரிசர்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி என்ட்ரி எடுத்துக்கணும். ஓகேவா? இன்கேஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மென்டர்ஷிப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்ப்போம். Bye.